உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் கொடுக்கிற மதிப்பு அல்ல. உங்கள் சொத்தினால் 4 பேர் சலாம் போடுறாங்கன்னா அது கிடையாது. உங்களோட மதிப்பும் மரியாதை என்ன? தேவனோட இருக்க உறவு, ஐக்கியம் தான் மதிப்பு. செப்பனியா 3. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன்மேல் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம பார்த்தா அவர் சந்தோஷம் மகிழ்வார், நம்ம மேல களி கூறுவார். ஏன் அப்படி களி கூறுவார் என்றால், நம்ம எதை ரொம்ப அழகா இருக்கோம், பெர்ஃபெக்டா இருக்கிறோம், குறைவே இல்லாத இருக்கும் கிடையாது. அவருடைய அன்புல அவர் ரெஸ்டா இருக்கிறார். நம்முடைய அன்பில் ரெஸ்டா இருந்தோம்னா களி கூறவே முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பார்த்து களி கூறுகிறார், நல்ல அபிப்பிராயம் வைக்கிறார். ஏன் அபிப்பிராயம் வைக்கிறார் என்றால், நம்மை குறித்து அவருடைய அபிப்பிராயம், அவருடைய அன்பின் அடிப்படையில் களி கூறுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய முக்கியமான காரியம் என்னதென்றால், தேவனை பிரியப்படுத்தணும். தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறாருங்கிறது தான் பிரதானமாக இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆதி மனிதன் தன்னுடைய மதிப்புக்குரிய அந்த அடையாள புள்ளியா ஆண்டவரை தான் பார்த்தான். தன்னுடைய சொத்தையோ, தன்னுடைய படிப்பையோ, தன்னுடைய அந்தஸ்தையோ, தனக்கு எவ்வளவு உறவு இருக்கோ அதன் அடிப்படையில் தன் மதிப்பையும் மரியாதையும் பார்க்கவில்லை. இன்னைக்கு விழுந்து போன மனிதனுக்கு கூட தனக்கு மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறதுங்கிறத உணர்றான். மதிப்பு அவனுக்கு அவசியம் என்று உணர்றான். ஆனால் அவன் தன்னுடைய மதிப்பையும், தன்னுடைய அடையாளத்தையும், அவனுடைய சொத்தையும், அவனுடைய பட்டத்தை மட்டும் நம்பி இருக்கிறான். எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கிறது, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அதனால நான் மதிப்புக்குரியவன்று நினைக்கிறான். அப்படி நினைச்சிங்கன்னா ஒரு காலத்தில் சொத்தும் போகலாம், வேலையும் போகலாம். அப்படின்னா உங்கள் மதிப்பும் உங்களுடைய மரியாதையும் போய்விடும். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? உங்களுடைய சொத்தும், உங்களுடைய படிப்பும், உங்களுடைய அந்தஸ்தும் உங்களுடைய அடையாளம் கிடையாது, உங்களுடைய மதிப்பு கிடையாது. சபைக்கு ஆண்டவர் கிறிஸ்து செஞ்ச ஒரு மாபெரும் காரியம் என்னவென்றால், ஆதாம் இருந்த நிலையை திரும்பி கொண்டு வருகிறார். அந்த அடையாள புள்ளியாக ஆண்டவரை கொண்டு வருகிறார். ஆண்டவரோடு நம்மை ஒப்புரவாக்குறார். ஒப்புரவாக்கின் ஊழியத்தின் மூலமாக தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். தேவனை குறித்த அறிவை கொடுத்திருக்கிறார், நம்மை குறித்த அறிவை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய மதிப்பு, என்னுடைய மரியாதைங்கிறது என்னுடைய பொசிஷனும் கிடையாது, என்னுடைய பொசிஷனும் கிடையாது. எந்த பொசிஷனில் இருக்கேன் அதுவும் கிடையாது. எனக்கு எவ்வளோ பொசிஷன் இருக்கு, எவ்வளோ சொத்து இருக்குது அதுவும் கிடையாது. என்னுடைய மதிப்பும் மரியாதையும் ஆண்டவரோடு இருக்க எனக்கு உறவு, அதான் என்னுடைய மதிப்பு மரியாதை. சொன்னதை விளங்குச்சுங்களா? இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு சொத்தே இல்லாட்டா கூட ஆண்டோட பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். படிப்பே இல்லாட்டா கூட ஆண்டோட பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். உங்களுக்கு படிப்பும், உங்களுக்கு சொத்தும் உங்களுடைய மதிப்பு கிடையாது. தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் என்பது ஆண்டவருக்கு மதிப்பு. இன்னைக்கு தேவனை அறியாத மனுஷன் என்ன நினைக்கிறான்டா, தன்னுடைய சொத்து தான் தன்னுடைய மதிப்பு நினைக்கிறான். அதனால் கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழாம எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு 4 பேருக்கு முன்னாடி பணக்காரனா நிற்க நினைக்கிறான். அதான் அவனுடைய மதிப்பு. பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்கிறான். அப்படிதான் சொல்றான். இப்போ அவனுடைய மதிப்பு, அவனுக்கு எது முக்கியம்? 4 பேருடைய மதிப்பு முக்கியம். ஆனால் அவனை குறித்து தேவனுடைய மதிப்பு அவனுக்கு முக்கியம் கிடையாது. நல்லா கவனிங்க. உங்களோட வேலை உங்களுடைய மதிப்பு கிடையாது. நீங்க தான் அந்த வேலைக்கு மதிப்பை கொடுக்குறீங்க. நான் சொன்னதை வாங்கிச்சிங்களா? நான் பாஸ்டர், அதனால எனக்கு மதிப்பு கிடையாது. நான் தான் பாஸ்ட்டுங்கிற வேலைக்கே மதிப்பாக இருக்கேன். புரியலன்னு நினைக்கிறேன். அன்புள்ள பிதாவே பாஸ்ட் வாரன்னு சொல்லலைங்க, அன்புள்ள பிதாவே மகன் வாரேன். என்னுடைய மதிப்பு மரியாதைங்க என்னுடைய பொசிஷன் கிடையாது. நான் தான் அந்த 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 போஸ்டிங்க்கு பொசிஷனை ஏற்படுத்துகிறேன். நல்லா கவனிங்க. அதாவது இப்போ நான் பாஸ்ட்டாக இருக்கேன், இப்போ மதிப்பு இருக்குது. நான் வீட்டில் போகிறேன், திடீர் நேரத்தில் லுங்கியை கட்டிக்கிட்டு எல்லாம் திரும்பி கூட்டுவேன், புல்லை பிடுங்குவேன், குப்பையை கூட அள்ளிக்கிட்டு இருப்பேன், சாக்கடையை கூட அள்ளிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு மதிப்புலாம் போச்சா? நான் அதெல்லாம் கழுக மாட்டேன். சாக்கடையே கவலைமாக இருந்துச்சுன்னா துண்டு டவுசரை போட்டுக்கிட்டு நல்லா அழைச்சிக்கல அது வெளியே ஊற்றிட்டு இருப்பேன். அப்போ பாஸ்டர் நீங்கள் அது இல்லைங்க. என் தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு தான் என்னுடைய மதிப்பை தவிர என்னுடைய படிப்போ நான் செய்கிற வேலையோ தேவனுக்கு முன்பாக மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. நான் புரியுதா? நான் பெரிய ஐடி கம்பெனி, நான் தான் சிஇஓ, சரிட்டு பொருளாதார பற்றாக்குறையில் உங்கள் கம்பெனியை மூடிட்டாங்க, நீங்கள் நடுத்தூரில் வந்திருப்பீங்க. இப்போ உங்கள் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து எங்கே? அப்படிப்பட்டவன் என்ன செய்யறான்னா, நம்ம 4 பேருக்கு நான் எப்படி 35 செத்து போகிறான். 4 பேர் எப்படி சந்திப்பது? இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டோமே, 4 பேருக்கு மரியாதையை வாழ்ந்துட்டோமே, இப்படி எப்படி வெளியே வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் என்னுடைய மதிப்பு, என்னுடைய மரியாதையும் பதவியும் பொருளும் சம்பாத்தியம் எல்லாம் கத்தர் நினைச்சோம்னா அவன் தைரியமாக வாழ்வான்.
அவன் நடப்பணமாக வாழ மாட்டாங்க, தைரியமாக வாழ முடியுங்க. கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த ஒரு மாபெரும் காரியம் இதை ஏற்படுத்தி திரும்பி ரெஸ்டோர் பண்ணார் மனிதனுக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே உங்களோட மதிப்பும் மரியாதைங்க எவ்வளோ பேங்க்கில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பீரோக்குள்ளே வச்சுருக்கீங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ பத்திரம் இருக்குது, அதை பார்த்துட்டு நான் அப்பா அப்படிங்களா? காலில் இருந்துச்சுன்னா உங்களை மதிப்பும் மரியாதை எங்கே தேடுறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் தான் தேடுறீங்க. அப்போ உங்களோட மதிப்பும் மரியாதையும் மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் கொடுக்குற மதிப்பு அல்ல. உங்கள் சொத்தினால் 4 பேர் சலாம் போடுறாங்கன்னா அது கிடையாது. உங்களோட மதிப்பும் மரியாதை என்ன? தேவனோட இருக்க உறவு, ஐக்கியம் தான் மதிப்பு. அதைத்தான் ஆண்டவர் திரும்பி ஏற்படுத்தின ஆதாம் இருந்த நிலை கொண்டு வந்தார். ஆதாம் தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய மரியாதை, தன் அந்தஸ்துடைய நோக்கம் எங்கே பார்த்தான்? ஆண்டவர்கிட்ட பார்த்தான். நீ மனுக்களை விழுந்து போச்சுங்க. அவை மாதிரியே நீங்கள் நினைக்கூடாது. சிலெல்லாம் மார்க் கம்மியாக போயிட்டான்னா சூசைட் பண்ணுறான் பார்த்தீங்களா? மார்க் கம்மியாக போச்சு சூசைட் பண்ணிட்டான். நாங்கள்லாம் அப்படிலாம் நினச்சா இப்போ எத்தனை தடவை தான் சூசைட் பண்ணுறது? திரும்பி திரும்பி சூசைட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளாம் டோன்ட் கேர் டைப்பு. எவனு என்ன நினச்சிட்டு போ, நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு வாழ்கிற ஆள். அப்போவே வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்தோம்னா ஜெயமாக எடுக்கலாங்க. இப்போ அன்னைக்கு எனக்கு யாரோட ஒப்பீனியன் தெரியாது. என்னை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு தெரியும். நான் தோல்வி அடைந்தால் கூட என்னை அங்கீகரிக்கிற ஒருத்தர் தெரியும். அப்போ எதுக்கு நான் மனுஷனை குறித்து பயப்படணும்? என்னுடைய ஒரே காரியம், ஒரே மதிப்பு மரியாதை ஆண்டோடு இருக்க உறவு. ஆண்டவர் என்னை குறித்து என்ன பேசுகிறார், என்ன நினைக்கிறார்கள் மட்டுமே தவிர வேறு எந்த ஒரு காரியம் எனக்கு முக்கியமானது கிடையாது.